இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இது சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தர் நமக்கு அருளும் கற்பத்தின் கனியாகிய பிள்ளைகளே கர்த்தரால் வரும் சுதந்திரமாகும். நமக்கு கடவுள் கொடுக்கும் பலன் பரம்பரையாக நம்முடைய சந்ததி வளர வேண்டுமானால் பிள்ளைகள் பிறக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தர் அருளாவிட்டால் கிடைக்காது. அநேக தம்பதியார்கள் தங்கள் குழந்தைகள் பிறக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே நாம் நமக்கு கிடைக்கும் குழந்தைகளை பத்திரமாக நம்ம வளர்க்க வேண்டும். அவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு முன் மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனிகளை ஏற்ற காலத்தில் அவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் அவர்களுக்கு கடவுளின் அன்பான காரியங்கள், அதிசயமான செயல்களை பற்றி பேச வேண்டும். அவர்களை கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். கர்த்தருக்குள்ளான பெற்றோர் தங்களுக்கு வாய்த்திருப்பது பிள்ளைகளுக்கு மாபெரும் ஆசீர்வாதமாகும். அதே போல கர்த்தருக்குள்ளான பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாகும் ஆகும். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த வயதில்தான் அவர்கள் திசை மாறி போகும் நேரம். அவர்களுக்கு சுரக்கும் ஹார்மோன் அவர்களை திசை திருப்ப செய்யும். வாலிபன் தன் வெளியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஆகவே கடவுள் பக்தியுடன் அவர்களை வளர்க்க வேண்டும். சண்டே ஸ்கூல், வாலிபர் ஐக்கிய குழு, ஆவிக்குரிய கூடுகைகள் போன்றவற்றில் அவர்கள் கலந்து கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்றெல்லாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தினமும் கருத்தாய் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவள் கர்த்தரால் கிடைக்கக்கூடிய பலன். கர்த்தர் கொடுத்த ஈவாகி பிள்ளைகளையும் அவள் சந்ததிகளையும் வளர்ந்து பரலோகத்தில் அவர்களை ஒப்படைப்பதே பெற்றோருடைய கடமையாகும். ஜெபம். பெற்றோராகி எங்கள் பிள்ளைகளை கருத்தாய் தேவ பயப்பத்தோடு வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஏனென்றால் பிள்ளைகள் உம்முடைய சுதந்திரம், உம்மால் கிடைக்கும் பலன். இதை நாங்கள் மனதில் கொண்டு எல்லா பிள்ளைகளையும் வளர்க்க, எங்கள் பிள்ளைகளை வளர்க்க கிருபை புரியும் சுவாமி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.